திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்கழி 26ஆம் நாள், அந்த 6வது பாடல் மணிவாசகர் எப்படி பாடியிருக்கிறார், அதன் உட்பொருள் என்ன என்பதை ஆழ்ந்து பாராமல் தெளிவாக நமக்கு தெரிந்ததை கேட்போம், அந்த பாடலையும் பாடுவோம். பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும், மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, இப்பிறப்பருத்தமை ஆட்கொண்டருளும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே. பப்பர வீட்டிருந்து உணரும். சின்ன வயசுல இந்த பாட்டுக்கு அர்த்தம் கேட்ட போது, சார் பப்பரன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு அப்பெல்லாம் கேட்ட போது, இந்த பரபரப்பு அப்படின்னு சொன்ன என்னுடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இந்த பாடலுக்கெல்லாம் லட்டு லட்டுவா அர்த்தம் சொல்லுவார். என்னை 8-10 வயசுல கேட்ட பொழுது புரியல. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார், வீட்டிருந்து உட்கார்ந்து பப்பர அப்படின்னாக்க நம்ம எதுக்காக பரப்பரன்னு இருக்கோம், அது வேணும் இது வேணும் இது வேணும் எனக்கு இது வேணும் இல்ல. உன்னை அடையணும் அப்படின்னாக்க அந்த அமைதியாக அமர்ந்து உன்னை சிந்திப்போர். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் ஒத்தர். வந்தனை வந்தறுத்தார் பலர். யாரெல்லாம்? துறவிகள். இவ எல்லாரும் என்ன பண்ற? மைப்பூரு கண்ணியர் பெண்கள் எல்லாரும் என்ன பண்றா? இந்த உலகத்துக்கு தேவையான, எனக்கு நல்ல கணவன் வேணும், எனக்கு நல்ல குழந்தை வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், இதெல்லாம் பெண்கள் கேட்கிறா. இந்த உலகத்திற்கு உண்டானதை கேட்கிறா. துறவிகள் பாக்குறா. ஒண்ணுமே எல்லாத்தையும் துறந்தவர்களும் ஒன்ன பாக்குறா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். செப்புகளை, செப்புனாக்க ஒரு குடம், இந்த செப்புகளை போல இப்படி மலர்கின்ற இந்த தாமரை வயல் நிறைய இருக்கு. திருப்பெருந்துறை சிவபெருமானே, இப்பிறப்பறுத்து எம்மையும் ஆண்டரும். என்ன, எங்களுக்கு இந்த பிறவி வேண்டாம் இனிமே. இந்த மைப்பூரு கண்ணியர் கேட்கிறா, எனக்கு நல்ல கணவன் வேணும். ஆனா அப்படி கேட்டுட்டு இருக்கிற போதே அவளுக்கு அது ஒரு மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. எப்படின்னு கேட்டாக்க, நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்கிற போது, கடவுளை பாக்குற போது, நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு உண்டானதெல்லாம் கேட்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? இதையும் தாண்டிய ஒரு ஆனந்தம் இருக்கிறதே, அது என்னது? மீண்டும் பிறவாத தன்மை உன்னோடு நாங்கள் ஒன்றிவிட வேண்டும். அதுக்குத்தானே இந்த பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்தார் துறவிகள். எல்லாரும் உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டின்னு இருக்கோம். இனி பிறவி வேண்டாம் சுவாமி. இதைத்தான் சொல்லுவார், பிறவா வரம் தாரும் இறைவா, பிறந்தாலும் நின் திருவடி மறவா வரம் தாரும். நம்ம கேட்போமா? நமக்கு அது வேணும் இது வேணும், ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு கேட்கிறோமே. கேட்க வேண்டாம். அந்த இறைவனை மட்டும் எண்ணி அவனை மனதில் நிறுத்தி அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பினை, ஒரு நேரத்தினை, ஒரு தன்மையினை கொடுத்திருக்கிற அந்த ஈசனை நினைத்து கை கும்பிட வேண்டாமா? திருச்சிற்றம்பலம்.